Hey guys and girls, இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ பெஜாராக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓட்டிங் டே. நான் ஜென்ரலாகவே வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு ஓட்டிங் டேன்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா கெட்டப்பில் இருக்கேன். வெயில் பயங்கரமாக இருக்குது. ஓட்டு போட போகும்போது இந்த கோட்டை எடுத்துருவேன். இன்னைக்கு நீங்களும் ஓட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு எனக்கு வர பேஷண்ட்ஸில் காமனஸ்ட் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு, அது மோஸ்ட் ப்ராபப்ளி நீ பெயின் இல்லை பேக் பெயினாக இருக்கும். அண்ட் அவங்க என்கிட்ட கேட்ட 3 இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். சரியா? இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் ஃபிட்னஸ்ஸு, ஹெல்த்து, ஆர்த்தோபெடிக் இஷ்யூஸு, பெயின் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, நியூட்ரிஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அது பற்றி எல்லாம் நான் நிறைய பேச போகிறேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஓட்டெல்லாம் போட்டாச்சு. எங்கே அதோ நீங்களும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் கிளினிக்கல் கேசஸை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இதில் ரொம்ப ஒரு ஜாலி டிஸ்கஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட உட்காந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, அவர் உங்களுக்கு பதில் சொல்கிறாரு. அந்த ஃபீலிங் தான் நான் இதுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். அண்ட் என்னோட கோல் என்னென்னா, நீங்கள் இதை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. யூடியூப்பில் ஒரு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா இது ஒரு பாட்காஸ்ட் ஆட்டும் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். டெய்லி வாக்கிங் போகும்போது கேளுங்க. சரியா? அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு நான் பார்த்த பேஷண்ட் வந்து அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் நான் ஷேர் பண்ண போகிறதெல்லாம் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ். ஸோ இவங்க ஒரு 20-30 இயர்ஸ் ஓல்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு மதர். அவங்களுக்கு டெயில் போனில் பெயின் இருந்துச்சு. சரியா? டெயில் போனில் பெயின் இருந்துச்சு. அந்த டெயில் போன் பெயின் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்களால நிறைய விஷயம் பண்ண முடியல, டிராவல் பண்ண முடியல, உட்கார முடியல, அவங்க வேலையை செய்ய முடியல. அவங்களுக்கு குழந்தைங்க வேற, அதுங்களெல்லாம் அவங்களால பார்த்துக்க முடியல. அதனால நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க என்கிட்ட ஒரு 4 மாதம் முன்னால் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி டெயில் போன் பெயின் இருக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. ஸோ டெயில் போன் பெயின்னா என்ன? அதுக்கு காக்சிடைனியான்னு பேர். ஸோ காக்சிடைனியா எங்கே வரும்னா, நம்ம உட்காரணும் இல்லையா? உட்காரும் போது அந்த பட்டக்ஸோட பேஸ் இருக்குல்ல, எங்கே நம்ம பட்டக்ஸ் வந்து கரெக்டாக அந்த சீட்டில் படுதோ அங்கே நீங்கள் விரலை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் டிப்பு மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுதான் நம்ம டெயில் போன். அது பேர் காக்சிக்ஸ். இப்போ அந்த டெயில் போனை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எலும்பு எல்லாமே சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எலும்பாக மட்டும் இருக்காதுல்ல. ஸோ நம்ம ஸ்கெலிட்டனில் பார்க்கும்போது எலும்பு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம உடம்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பை சுற்றி லிகமெண்ட்ஸ் இருக்கும், ஜவ்வு இருக்கும், நரம்புங்க இருக்கும், ரத்த குழாங்க இருக்கும், மசில்ஸ் இருக்கும், ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த டெயில் போனில் ஏதாவது உங்களுக்கு அடிபட்டுச்சு இல்லை இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அந்த டெயில் போனில் சேர்ந்து இருக்க, அந்த டெயில் போனில் போய் அட்டாச் ஆகிற, இல்லைனா அந்த டெயில் போனை சுற்றி இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே இரிட்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கூட உங்களுக்கு வலி வரலாம். இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து அந்த டெயில் போன்ல இருக்க ப்ராப்ளம்ல மட்டும் இல்லை, அந்த எலும்புல ஏதாவது கொஞ்சம் கிராக் இருந்தா மட்டும் இல்லை, அந்த எலும்பு மூவ் ஆகி இல்லை அந்த எலும்புல ஏதாவது கொஞ்சம் ஷேக் ஆனதுனால சுற்றி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டேர் ஆயிருந்துச்சு இல்லைன்னா இரிட்டேட் ஆயிருந்துச்சுன்னா கூட இந்த காக்சிடைனியா வரலாம், இந்த டெயில் போன் பெயின் வரலாம். ஸோ இதில் காமனாக என்ன இருக்குன்னா, நீங்கள் நிற்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது வலி உங்களுக்கு மாறி மாறி இருக்கும். உங்களோட ஸ்பைனோட பாஸ்டர் என்ன மாதிரி இருக்குன்றத பொறுத்து அண்ட் உங்கள் பாடி வெயிட் என்னன்றது பொறுத்து உட்காரும் போது மட்டும் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் வரும். பாடி வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா வலி உங்களுக்கு உட்காரும் போது ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற வலிங்கெல்லாம் நீங்கள் மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணும் போது கூட உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். சரியா? காக்சிடைனியாவோட காசஸ் என்னன்னா, ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். போஸ்ட் பிரெக்னன்சி நிறைய பேருக்கு காக்சிடைனியா வரும். ஆனால் இது பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு சரியாயிரும். சரி ஆலைன்னா தான் நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்க்கணும். ஸோ இந்த காக்சிடைனியாவோட மெயின் சிம்டம் எல்லாருக்கும் தெரியும், அந்த இடத்துல வலி. செகண்டரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா? ஆமாம், செகண்டரி சிம்டம்ஸ் என்னென்னா, தொடையில் இல்லை பட்டக்ஸில் உங்களுக்கு வலி இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உட்காந்து எழும்புறீங்கல்ல, அந்த டைமில் ரொம்ப வலிக்கும். இல்லைன்னா நீங்கள்
நீங்கள் காரில் போகிறீங்க இல்லை பைக்கில் போகிறீங்க, அந்த டைமில் அந்த ஷேக் வரும்ல, ஷேக் வர டைம்லேயும் உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். ஸோ இதை எப்படி நாங்கள் ஒரு டாக்டராக இது காக்சிடைனியாவா இல்லை லோ பேக் பெயினா இல்லைனா, ஏன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சேக்ரோயிலியாக் ஜாயிண்ட் இருக்குது, காக்சிக்ஸ் இருக்குது, சேக்கரல் போன் இருக்குது, L5S1 இருக்கு, நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. ஸோ இதுல எதா வேணா பிரச்சனை இருக்கலாம், எதுல வேணா பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்றது? இப்போ ரொம்ப காமனா காக்சிடைனியால அந்த காக்சிக்ஸ்ல லைட்டா ப்ரெஷர் கொடுத்தாலே ரொம்ப வலிக்கும். அது கரெக்டா நம்ம பட்டக்ஸோட பேஸ்ல இருக்கும், லொகேஷன் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது என்னன்னா, காக்சிடைனியால ரொம்ப கிளாசிக்கலா அவங்க ஷேக் பண்ணியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு பொசிஷன்ல உட்கார்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எம்ஆர்ஐல எக்ஸ்ரே எடுக்கலாம். எக்ஸ்ரேல ரொம்ப ஆப்வியஸா ஏதாவது அந்த எலும்பு உடஞ்சிருந்தாதான் நம்மளுக்கு, இல்ல டிஸ்லொகேஷன் இருந்தாதான் ஃபைண்டிங் தெரியும். எம்ஆர்ஐல அந்த ஏரியால எடிமா தெரியலாம், அப்படின்னா அங்க நீர் சேர்றது, அது காக்சிடைனியா இருக்குன்றதுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான சைன். எக்ஸ்ரேஸோட நம்ம சிடி ஸ்கேன்ஸும் எடுக்கலாம். நாங்க கிளினிக்கலா என்ன பண்றோம்னு, ஸோ இப்போ காக்சிடைனியா நாங்க நிறைய கேசஸ் நாங்க ட்ரீட் பண்றோம். ஏன்னா லோ பேக் பெயின் என்னோட ப்ராக்டிஸ் பிரைமரிலி. ஸோ லோ பேக் பெயினும் இந்த டெயில் போன் பெயினும் ஆல்மோஸ்ட் ட்ரீட் பண்ற கான்செப்ட் ஒரே மாதிரி தான். அண்ட் எங்களுக்கு இதில் நிறைய சக்ஸஸும் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு டக்குன்னு சொல்கிறேன். ஸோ நான் காக்சிடைனியாவில் மெயின் விஷயம் பார்த்தது என்னன்னா, அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்தில் இல்லை 1 வருஷத்தில் நீங்கள் சரியாக்கலைன்னா அது ஜென்ரலாக உங்களுக்கு க்ரானிக்காகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ அதை டக்குன்னு சரி பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன? ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே வலி இல்லை மசில் பெயின் இல்லை லிகமெண்ட் பெயின், ஆப்வியஸாக உங்களால் ஒரு ஆக்டிவிட்டி அதனால் பண்ண முடியல, முட்டியில் உங்களுக்கு அடிபட்டிருக்கு, உங்களால் நடக்க முடியலன்னா இம்மீடியட்டாக அதுக்கு ஏதாவது பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் ஒரு டாக்டரை நீங்கள் பார்த்துட்டு, அது ஒரு மைல்டு இன்ஜுரி இல்லைன்னா ஃபுல்லாக டயர் இல்லை ரொம்ப மேஜராக இல்லைன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு டெஃபினட்டாக ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ், ஹீட் அண்ட் கோல்டு, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ், எப்பப்போ தேவையோ கொஞ்சம் பெயின் கில்லர்ஸ், உங்கள் டயட்டை மாற்றணும். ஆடடாக நீங்கள் சுகர் சாப்பிடக்கூடாது. எக்ஸசைசஸ் ஆரம்பிக்கணும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன எக்ஸசைசஸ்ன்னு நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ உங்களுக்கு தரப்போகிறேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா உங்கள் உடம்பே இந்த வலியை சரியாக்கும். 6 மாதத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா வாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மெயின் கொஞ்சம் பெயின் கில்லர்ஸு, அதுக்கு அடுத்தது காக்சிடைனியா பில்லோ. அது நீங்கள் உட்காரும் போது எந்தெந்த சீட்டில் உங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்கோ அதை நீங்கள் போடணும். காக்சிடைனியா பில்லோ என்ன வேலை செய்யுதுன்னா, உங்கள் க்ளூட்ஸ், உங்கள் பட்டக்ஸோட வேலை அது செய்யும். ஏன்னா உங்கள் பட்டக்ஸு நல்லா, உங்கள் க்ளூட்ஸ் நல்லா பெருசாக இருந்துச்சு, உங்கள் மசில்ஸ் நல்லா டோண்டாக இருந்துச்சுன்னா அந்த காக்சிக்ஸை சீட்டு மேலே உட்கார விடாது. ஸோ இந்த காக்சிடைனியா பில்லோ நீங்கள் போடுறது எதுக்குன்னா, அந்த காக்சிக்ஸ் ஏற்கனவே ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்குது, அது அதை விட இரிட்டேட் ஆகக்கூடாது நீங்கள் உட்காந்து ப்ரெஷர் போடுறதுனாலன்றது. ஸோ நிறைய பேருக்கு அந்த காக்சிடைனியா பில்லோ யூஸ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் அவங்க பண்ணாங்கனாலே சரியாகும். மோட் ஆஃப் எக்ஸசைசஸ், என்னென்ன எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணலான்னு நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸசைசஸ்க்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபிசியோதெரபிஸ்டையோ இல்லைனா உங்கள் ஃபிட்னஸ் ட்ரெயினரையோ நீங்கள் பார்த்து என்னென்ன எக்ஸசைசஸ். காக்சிடைனியா பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல வெல் ட்ரெயின்டு ஃபிசியோ கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க ஒரு இனிஷியலாக உங்கள் வலி கம்மியாகிறதுக்கு நல்ல ப்ரோட்டோகால் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதை பண்ணிவிட்டு உங்கள் வலி நல்ல ஒரு 70% கம்மியாச்சுன்னா அப்போ ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம். அந்த டைம் நீங்கள் ஃபிட்னஸ் ட்ரெயினருக்கு போகலாம். ஸோ என்னென்ன எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ண வேண்டியது? ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் நீங்கள் டெஃபினட்டாக பண்ணணும். அது உங்கள் லோவர் பேக்குக்கு, உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸுக்கு, உங்கள் க்ளூட்ஸுக்கு, இது 3 ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா காக்சிக்ஸில் இருக்க ஏரியா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். அடுத்தது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், கோர் அப்டமன் எக்ஸசைசஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும், க்ளூட்ஸை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா கோரும் க்ளூட்ஸும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பைனோட அலைன்மெண்ட்டு, ஹிப்போட அலைன்மெண்ட்டு, எஸ்ஐ ஜாயிண்டோட அலைன்மெண்ட் எல்லாம் மாறும். இது உங்கள் வலியை ஹெல்ப் பண்ணும். அடுத்தது மொபிலிட்டி எக்ஸசைசஸ், ஹிப் மொபிலிட்டி, லோவர் பேக் மொபிலிட்டி. இது ரெண்டோட மொபிலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் காக்சிக்ஸ் மேலே இருக்க ஸ்ட்ரெயின் கம்மியாகும்.
ஹார்ட் சர்ஃபேஸில் உட்காராதீங்க, ஃபர்ம் சர்ஃபேஸில் உட்காருங்க. உங்கள் காக்சிக்ஸ் மேலே ப்ரெஷர் வருது இல்லைன்னா ரொம்ப ஜர்க் வருதுன்னா அங்கே உட்காராதீங்க. அதுக்கப்புறம் எவ்ரி ½ அன் ஹவர் அலாம் செட் பண்ணி ஏஞ்சி நின்றுக்கோங்க. இது நீங்கள் பண்ணியே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நடங்க. உட்கார்ந்தீங்கனாலும் அந்த காக்சிக்ஸ் பில்லோ யூஸ் பண்ணிட்டு உட்காருங்க. அடுத்தது பாடி வெயிட்டை கம்மி பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பேஷண்ட் பற்றி நான் வரேன். இந்த பேஷண்ட் வந்து சூப்பராக 4 மாசத்துல 20 கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க. அவங்க கம்ப்ளீட்டாக வேற பர்சன் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு 70% வலி கம்மி ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மேலே உட்கார்ந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. அண்ட் அவங்க எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் லாஸும் பண்ணதுனால இந்த கான்செப்ட் ஆஃப் எக்ஸசைசஸ்ல அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா 6 months to 9 monthsல அங்கே இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வலி சரியாயிடும். ஸோ இப்போ காக்சிடைனியாவுக்கு இந்த எக்ஸசைசஸை தவிர என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? ஸோ நாங்கள் ஃபர்ஸ்டெல்லாம் கார்டல் ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன் நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த காக்சிடைனியாவோட ஜாயின்ட்ஸில் சரியா அந்த காக்சிக்ஸில் ஒரு 4 ஜாயிண்ட் இருக்கும். ஸோ அல்ட்ராசவுண்டில் அதை நம்ம பார்த்து அந்த ஜாயிண்ட்ஸுக்குள்ளே பிஆர்பி போடுறோம். 1. 2வது வந்து அங்கே ஒரு கேங்லியான் இருக்கு. தட் இஸ் அந்த காக்சிக்ஸுக்கு வலி காஸ் பண்ணுற ஒரு நரம்பு இருக்கு சரியா. ஸோ அந்த கேங்லியானை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு 4 நரம்புங்க வரும். அந்த கேங்லியானோட சேர்ந்து 4 காக்சிஜியல் நர்வ்ஸ் வரும். அந்த ஒரு நர்வையும் அல்ட்ராசவுண்டில் பார்த்து கரெக்டாக அந்த நர்வை சுற்றி ஹை டோஸில் நாங்கள் பிஆர்பி போடுறோம். அது நம்ம ஜென்ரலாக அல்ட்ராசவுண்டில் உங்களுக்கு ஹை டெஃபினிஷனில் எக்ஸாக்டாக கரெக்டாக எங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னே தெரியும். அது நம்ம பிளைண்டாக போடுறதில்ல. அதனால எங்கே பெயின் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்டே நம்ம மார்க் பண்ணிவிட்டு பிஆர்பி நல்ல டோசேஜில் ஒரு ஜாயிண்ட்டுக்குள்ளேயும் ஒரு நர்வ்லையும் போட்டால் இன்ஃப்ளமேஷன் இமீடியட்டாக ரெடியூஸ் ஆகும். இந்த இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா அட்வான்டேஜ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு இரிட்டேஷன் அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகாது. எக்ஸசைஸ் உங்களால் பண்ண முடியும். ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வலி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். காக்சிடைனியா பொறுத்த வரைக்கும் மெயின் ட்ரீட்மெண்ட் 80% ஆளுங்களுக்கு எக்ஸசைசஸ், வெயிட் லாஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே சரியாயிடும். சரியாகலை 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதனால உங்களால் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லைஃப் பண்ண முடியலன்னா காக்சிஜியல் பிளாக் இன்ஜெக்ஷன்ஸ், நர்வ் பிளாக்ஸ் அதுக்கு நம்ம போடலாம். அதுக்கு சில பேர் அந்த பிளாக்ஸ் வந்து ஸ்டிராய்ட்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பிஆர்பி கூட நம்ம பண்ணலாம். இங்கே பாயிண்ட் என்னன்னா ரெண்டுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ் தான். பிஆர்பி ஆனால் நம்ம நேச்சுரலாக உங்கள் உடம்புலேருந்தே எடுக்கிறது. அதில் நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது ரீஜெனரேட்டும் பண்ணும் அந்த டிஷ்யூவில். ஸ்டிராய்ட்ஸ் என்ன பண்ணோம்னா அது வந்து இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணிடும். என்ன டிஃபரன்ஸ்னா ஸ்டிராய்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட் கம்மி. ஏன்னா பிஆர்பி நம்ம பிளட் எடுத்து எவ்வளோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதை வச்சு காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் இதுங்க தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வலியோட நிறைய நாளைக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வலி இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, நம்மளுக்கு எஃபர்ட் எடுக்கிறது நல்லா இருக்காது. அது ஒரு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ரிசல்ட் வராம எஃபர்ட் எடுக்கிறதுனால தான் இவ்வளோ நம்ம அச்சீவே நம்ம பண்ணியிருக்கோம். வலி இருந்துச்சுன்னா ஐயோ எனக்கு ரிசல்ட் இருந்தால் தான் நான் இந்த வேலை செய்வேன்னு நம்மளுக்கு தோணும். அது நம்மளுக்கு நல்லது கிடையாது. வலி இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்க டயட்டை மாத்துங்க, உங்க லைஃப் ஸ்டைலை மாத்துங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டோம் உங்களுக்கு வலி கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா எப்படி அதை சரி பண்ணலான்னு யோசிங்க. ஒரு டாக்டரை பாருங்க. பார்த்துட்டு இன்டர்வென்ஷன்ஸ் நான் சர்ஜிக்கலாக என்னென்ன பண்ணிட்டு எக்ஸசைஸ் உங்களால் பண்ண முடியும்னு பாருங்க. அது இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை கீஹோல் சர்ஜரிஸாக இருக்கலாம். அதெல்லாம் பண்ணிட்டோம் உங்களுக்கு சரியாகலைன்னா அது ரொம்ப ரேராக தான் இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் கரெக்டாக டைமுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா. ஸோ நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த காக்சிக்ஸை ரிமூவ் பண்ணுறது ஐ டோன்ட் அட்வொகேட். அது ரொம்ப ரேராக தான் நாங்கள் பண்ணுறது ஓவராலாகவே. ஸோ இதுதான் காக்சிடைனியாவோட ஒரு ஓவர் வியூ. சரியா? இந்த இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ப்ராப்ளமில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்துங்க. ஆல்ரைட், பை, see you.